पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 18வது நாள் போரினிலே பீமசேனன் துரியோதனுடைய நாபிக்கு பின்புறமாக அடித்ததில் 2 துடைகளையும் முறிந்த நிலையில் அந்த யுத்த ரணாங்கத்திலே படுத்திருக்கிறான். உயிர் மட்டும் போகவில்லை, உடல் முழுதும் ரணவழி. இந்த நேரத்தில் அவனை சந்தித்த அஸ்வத்தாமன், கிருதவர்மன், கிருபாச்சாரியார் இவா 3 பேரும் அஸ்வத்தாமன் அழுதே விட்டான் துரியோதனுடைய நிலைமையை பார்த்து. இந்த உலகத்தில் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இல்லை, எவ்வளவு நல்லது செய்த தர்மாத்மா நீ யாருங்க? அஸ்வத்தாமன் சொல்றது. உனக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிச்சயமாக இதை சும்மா விட மாட்டேன். இன்று இரவிற்குள் பாஞ்சால தேசத்தை தேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் யார் ஒருவரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். இது என்னுடைய சபதம் என்று துரியோதனன் முன்னாடி செய்தார். அப்பொழுதே கிருபாச்சாரியாரை அழைத்து ஒரு கமண்டலத்தில் நீர் வரவழைத்து இவனை சேனாதிபதி ஆக்கினான். படுத்த நிலையில் உயிர் போக போகிறது. அது போக 2 விஷயங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்பது ஒன்று. 2வது துரியோதனன் வேண்டிக் கொண்டது, என்னுடைய மனைவியிடம் நீ ஒரு மகவினை பெற்று அவன் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் அப்படின்னு துரியோதனன் கேட்டுக்கொண்டான் அஸ்வத்தாமனிடம். அஸ்வத்தாமன் அதற்கும் சரி என்றான். எப்பொழுது சரி என்றானோ அப்பொழுது அவனுடைய பிரம்மச்சரியம் போனது. அப்போ இரவு நேரத்தில் போக வேண்டாம் என்று எவ்வளவோ அறிவுரைகளை கிருபாச்சாரியார் கூறினார். அதாவது நாம் செய்யும் முயற்சி மற்றும் தெய்வ இச்சை இந்த 2ம் சேரும் பொழுதுதான் வெற்றி என்பது கிடைக்கும். ஆனால் நீ இப்பொழுது செய்யக்கூடிய காரியத்திற்கு உன்னுடைய பிரயத்தனம் இருக்கிறதே உரிய தெய்வ இச்சை இல்லை அப்படின்னு கிருபாச்சாரியார் கூறினார். ஆனால் இதையெல்லாம் செவிமடுக்கவில்லை அஸ்வத்தாமன். இரவோடு இரவாக நான் சென்றே தீருவேன் அப்படின்னாரு. வேறு வழி இல்லாம கிருபாச்சாரியார் கிருதவர்மனை அழைத்து அஸ்வத்தாமன் சென்றார். அந்த சிபிரத்தின் வாயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறத்தில் பயங்கரமான கோர முகத்தோடு, இன்னும் சொல்ல போனா அந்த தீ ஜுவாலையின கண்களோடு, புலி சர்மத்தை ஆடையாக தரித்து பாம்புகளை ஆபரணாக கொண்ட சாக்ஷாத் ருத்ரதேவன் காவல் காத்து கொண்டிருந்தார். எவ்வளவோ பானங்கள் இவன் விடுத்த பொழுதும் அத்தனை பானங்களையும் விழுங்கியது அந்த சிவனுடைய ரூபம். பிறகு உணர்ந்து கொண்டான், எப்படி இருந்தாலும் எவ்வளவு பானம் விட்டாலும் நிச்சயமாக இந்த ருத்ரதேவனை தாண்டி போக முடியாது. பார்க்க போனால் இவனே ஒரு ருத்ரன் தான். அப்போ நீங்கள் சொல்வது சரிதான் என்று கிருபாச்சாரியாரை பார்த்து, நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாலும் தெய்வ இச்சை இல்லாது எந்த ஒரு காரியமும் ஜெயம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனதினால் ஒரு யாகத்தினையே செய்தார். அந்த யாகத்தில் தன்னையே அர்ப்பணித்தான் யாக பசுவாக. அப்போ அந்த யாகம் முடிவடையும் நிலையில் அந்த கரிய ரூபம் சொன்னது, இதுவரை இந்த சிபிரத்தை நான் காவல் காத்து கொண்டிருந்தேன். இன்றோடு எனது பணி முடிந்தது. இதற்கு மேல் என்ன ஆகப் போகிறதோ அது உன்னுடைய கையில் இருக்கின்றது என்று அந்த காவல் காத்து கொண்டிருந்த சிவனுடைய ரூபமானது விளக்கியது. இப்போ பார்த்தோம்னா இவன் மனதினால் பகவானை நினைத்ததால், ஏன்னா இன்னைக்கு இது நடக்க போக வேண்டும் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணனுடைய இச்சை ஆகிவிட்டது. திருஷ்டத்யும்னன் சாகக்கூடாது என்றால் எப்படியாவது யாராவது ஒரு ரூபத்தில் அழைத்து அவனை காப்பாற்றுபவனும் கிருஷ்ணனே. ஆனால் இன்று அஸ்வத்தாமனின் பக்கம் அவன் என்ன செய்கிறானோ அதற்கூடையே பகவானுடைய இச்சையும் சேர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ காவல் முடிந்தவனும் இனி நடக்கிறது எல்லாமே தெய்வ இச்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் அல்லாமல் கிளம்பும் பொழுது ஒரு அற்புதமான கட்கம், அதாவது கோடரியை அஸ்வத்தாமனிடம் கொடுத்து
ஒரு ரூபத்தில் அஸ்வத்தாமன் உள் நுழைந்தது. இன்னும் சொல்ல போனா சிவன் சம்ஹார கர்த்தா. இந்த உலகத்தை அழிக்கும் போது அந்த பிரளய காலத்திலே அவனுடைய ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் கோரமானதாக இருக்கும். இப்போ அவன் நடந்து வருவதை பார்த்தால் சாக்ஷாத் ருத்ரதேவனே பிரளய காலத்தில் காலமூர்த்தியாக வருவது போல இருந்தது. இப்போ கிருபாச்சாரியார்கிட்டையும் கிருதவர்மன் கிட்டையும் நான் சிபிரத்திற்கு உள்ளே செல்கிறேன், யார் ஒருவரையும் உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். அதே போல சிபிரத்திற்கு வெளியே யாரேனும் வந்தாலும் சிறியவர் பெரியவர் பெண்கள் இப்படி எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்கின்ற உத்தரவை கிருபாச்சாரியாருக்கும் கிருதவர்மனுக்கும் சொல்லி சிபிரத்தின் உள்ளே நுழைந்தார். இப்போ அவன் நுழைந்த அந்த சிபிரம் எப்படின்னா அது திருஷ்டத்யும்னன் ஆனந்தமாக உறங்கிக் கொண்டிருந்த சிபிரமாக இருந்தது. எப்படின்னா 18 நாள் போர் செய்ததில் மிகவும் அசதியாக அனைத்து வீரர்களும் தங்களை மறைந்து நித்திரை செய்து கொண்டிருந்தனர். இன்னும் சொல்ல போனா பாண்டவர் பக்கம் ஜெயமாகி விட்டது என்கின்ற ஒரு சந்தோஷ மிகுதியில் தங்களை மறந்து ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அதுவும் நட்ட நிசி என்று சொல்வது போல சுமார் இரவு 1 மணி இந்த நேரத்தில் சிபிரத்தில் நுழைந்தான் அஸ்வத்தாமன். அவன் போனது எப்படி இருந்தது அப்படின்னா யமதேவனே சிபிரத்திற்குள் நுழைந்தது போல இருந்தது. ஒரு அற்புதமான மஞ்சன், ராஜன் இல்லையா பாஞ்சால தேசத்தினுடைய, அந்த மஞ்சத்தில் ஆனந்தமாக படுத்திருந்தார். உடனே யாரோ ஒருவர் நுழைவது போல ஒரு சபிக்கை தெரிந்தவுடன் கண் விழித்தான் திருஷ்டத்யும்னன். எப்பொழுது அந்த எச்சரிக்கை ஆனதோ திருஷ்டத்யும்னனுடைய கூந்தலை பிடித்து அவனை கீழே தள்ளி நிலத்தில் திருஷ்டத்யும்னனை தேய்த்து பாருங்க. இப்போ இதைய கொஞ்சம் கூட திருஷ்டத்யும்னன் எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த வில்லில் பூட்டி இருக்கக்கூடிய நான் என்று சொல்வார்களே அந்த கயிற்றினால் திருஷ்டத்யும்னனுடைய கழுத்தில் நெரித்து ஒரு காலை கழுத்திலும் மற்றொரு காலை இதயத்திலும் வைத்து அழுத்தி, ஏன் கேட்டீங்கன்னா திருஷ்டத்யும்னன் கெஞ்சி கேட்கிறான், சாவதற்காவது எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அஸ்வத்தாமா, கையில் ஒரு ஆயுதத்தை பிடித்து கொண்டாலும் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டத்யும்னன் அஸ்வத்தாமனிடம் கெஞ்சி கேட்டானா. ஏனென்றால் போர் வீரர்கள் கையில் ஆயுதத்தோடு இருந்தால் வீர ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்திரியர்கள் தர்மம் இது. ஆனால் எந்த காலத்திலும் திருஷ்டத்யும்னா உனக்கு தர்மத்தினால் வருகின்ற சாவு வரக்கூடாது. ஏன்னா உன்னுடைய குருவை கொன்றவன் நீ. இன்னும் சொல்ல போனா மத யானை என கர்ஜித்து திருஷ்டத்யும்னனுடைய மர்மஸ்தானத்தில் அடித்து அடித்து திருஷ்டத்யும்னனை சாகடித்தான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் இன்று அவன் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த செயலை பார்த்தால் சாமானிய ஒரு மனிதர்களோ வீரர்களோ செய்யும் காரியமே அல்ல. சம்ஹார மூர்த்தி யமதர்மராஜன் எப்படி ஒரு கூண்டோடு அனைவரையும் கொண்டு செல்வது போல அவ்வளவு ஒரு கோப கனலோடு யார் யார் கிடைப்பார்கள் என்று தாகத்தோடு சென்று கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் சப்தம் கேட்ட அந்த சிபிரத்தில் அத்தனை பேரும் எழுந்தனர். எல்லாரும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தனர். யார் அவர் இவர் என்று பார்க்காமல், சிறியவர் பெரியவர் என்று பார்க்காமல், ஆயுதம் கையில் இருக்கிறதா இல்லையா என்கின்ற நினைப்பு சிறிதும் இல்லாமல் கண்ணில் யாரையெல்லாம் காண்கிறானோ அத்தனை பேரையும் மரண ஓலம் அத்தனை பேரும் கொன்று குவித்தான் அஸ்வத்தாமன். அது மட்டுமல்ல, அந்த சிபிரத்தில் யார் ஒருவரும் மிகுத்து இருக்கக்கூடாது,
சிபிரத்திற்கு தீ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சிபிருக்கு தீதனை மூட்டி தப்பித்தவர் யாராவது ஒளிந்திருந்தார்களா அவர்களும் சாக வேண்டும். அங்கு மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருந்தது. எங்கெல்லாம் அந்த சப்தம் கேட்கிறதோ அங்கெல்லாம் சென்று யார் அழுகிறார்களோ அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார். அந்த சிபிரத்தின் வெளியே வந்தான் அஸ்வத்தாமன். ஏன்னா ஒவ்வொரு சிபிரத்துக்குள்ளும் ஒவ்வொரு குரூப் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அடுத்து அஸ்வத்தாமனுடைய கண்ணில் பட்டவன் திருஷ்டத்யும்னனுடைய சகோதரர்கள் 2 பேர், உத்தபோஜன் யுதாமன்யுன். இவா 2 பேரும் பாரு, எப்பொழுது திருஷ்டத்யும்னனே அந்த மாதிரி கொன்றானோ உத்தபோஜனையும் சரி யுதாமன்யுவும் சரி கழுத்தை நெரித்து அந்த இடத்திலே கொன்று தீர்த்தான் அஸ்வத்தாமன். இப்பொழுதும் அவனது வெறி அடங்கவில்லை. நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல இது மனிதர் செய்கின்ற யுத்தம் அல்ல. இந்த ராட்சசர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஈவு இரக்கமே இல்லாம கண்ணில் படுபவரை எல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய வேலை இதனை அஸ்வத்தாமன் செய்து கொண்டிருந்தார். இந்த அடுத்து ஒரு சிபிரத்தை கண்டான். அதில் பார்த்தனா உபபாண்டவர்கள், அதையே அவங்கள பார்த்தாங்க. உடனே அந்த குழந்தைகள்லாம் எந்திரிச்சிட்டு இவ்வளவு சத்தத்தை கேட்ட உடனே கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கையில் பிடித்து கொண்டு அஸ்வத்தாமனை எதிர்த்து நின்று கொண்டிருந்தனர். முதலில் முன்ன வந்தவன் தர்மராஜனுடைய மகன் பிரதிபிந்தியன். கையில் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு இதோ அஸ்வத்தாமனை கொன்று விடுகிறேன் என்று வந்தான் பாலகன். அவனையும் ஈவு இல்லாமல் அவன் கொண்டு வந்த கத்தியினை பிடுங்கி அவனுடைய வயிற்றை முழுவதுமாக கிழித்து தர்மராஜனுடைய மகனையும் கொன்றான் அஸ்வத்தாமன். தீர்ந்ததா? பீமசேனனுடைய மகன் சுதசோமன் ஈட்டியை கொண்டு வந்தான். அதே ஈட்டியில் அவனை சாய்த்தான். நகுலனுடைய மகன் சதானீகன் கத்தியால் கொன்றான். சகதேவனுடைய மகன் சுதக்ரியா கொன்று தீர்த்தார். அர்ஜுனுடைய மகன் சுதகீர்த்தி அவனுடைய தலையை கொய்து பந்தாடினான். பாருங்க, கொஞ்சம் கூட சிறிய பிள்ளைகளே பாலகர்களே என்கின்ற ஈவு இரக்கம் இல்லாமல் பாண்டவர்களை வஞ்சம் தீர்ப்பது அப்படின்னு மனதில் நினைத்தாலும் அவர்களுடைய குழந்தைகளை ஒவ்வொன்றாக கொன்று தீர்த்து அவனுடைய தாகத்தை தீர்த்து கொண்டான். மகாபாரதம் இன்னொரு விஷயம், மிகப்பெரிய ரகசியத்தை இந்த இடத்தில் கூறுகிறது. அந்த சிபிரத்தில் ஒருவன் இருந்தான். அவன் யார் அப்படின்னா அவனுடைய பெயர் சர்வத்ரா. இவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீமசேனனுடைய மகன். பீமனுக்கும் காசிராஜனுடைய மகளான காளிக்கும் பிறந்தவன். இத்தனை நாள் இவன் ஏன் இங்கு இல்லை அப்படின்னா ருத்ரதேவரை குறித்து காசிராஜன் தபம் செய்திருந்து என்னுடைய பேரனுக்கு சாவு வரவே கூடாது என்று சிவரிடம் வரம் வாங்கி இருந்தான். உடனே அந்த சர்வத்திரனை நேர கைலாசத்துக்கு கொண்டு போய் ருத்ரதேவனுடைய பாதுகாப்பில் பீமனுடைய மகன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் வர்ணிக்கிறது. இப்போ இன்னும் சொல்ல போனா கைலாசத்திலேயே இருந்ததால் நியாயமாக பார்த்தால் இவர்களெல்லாம் அழிந்த பின்னாடி பீமசேனனுடைய மகனாக இருக்கக்கூடிய சர்வத்திரன் தான் அந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும். ஆனால் இவன் என்றுமே கைலாசத்தில் இருக்கக்கூடிய வரத்தை பெற்றதனால் பரீட்சித் அரசினை ஏற்றான் என்பதுதான் உண்டு. அஸ்வத்தாமன் உபபாண்டவர்களை கொன்ற பின்னும் அவனுடைய தாகம் தணியவில்லை. அடுத்த சிபிரத்திற்குள் நுழையும் போது எதிரில் கண்டவன் சிகண்டி. சிங்கண்டியும் சும்மா இல்லை, அஸ்வத்தாமனை இதோ முடித்து விடுகிறேன் என்று தன்னால் ஆனவரை போராடினான். ஆனா ருத்ரதேவன் போகும் பொழுது ஒரு கட்கம், அதாவது கோடரியை கொடுத்தான் இல்லையா, அந்த கோடரியால் சிகண்டியை 2 துண்டாக்கினான். இன்று இரவு நடப்பதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராட்சசர்கள் நுழைந்து எந்த விதமான ஈவு இரக்கம் இல்லாமல்
மனிதர்களை மட்டுமா கொன்றான் என்றால் அங்கு உள்ள யானைகளை, குதிரைகளை, ரதங்களை, பெண்களை, குழந்தைகளை எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காமல் பாருங்க. அங்கு தந்தை இறந்து விட்டானே என்று ஓ என்று ஒரு சிறிய குழந்தை அழுது கொண்டிருந்தால் அந்த கூக்குரல் வந்த சப்தத்தை கேட்டு அந்த குழந்தையும் கொன்று தீர்த்தினான் மா பாவி அஸ்வத்தாம். ஏன்னா எங்கேயும் அங்கங்க அந்த கூக்குரல் கூட இப்பொழுது குறைந்து விட்டது. யாரெல்லாம் அழுகிறார்களோ அவர்களையெல்லாம் முடித்து கொண்டிருந்தான் அஸ்வத்தாமன். ஒரு பக்கம் கைகள், கால்கள், தலைகள் இரத்த ஆறு ஓடியது. இன்னும் சொல்லப்போனா இதையும் மீறி யாராவது பிழைத்தால் அவர்களும் சாக வேண்டும் என்று அங்கு உள்ள அனைத்து சிபிரத்திற்கும் தீ வைத்தான். இத்தனை வைபவம் நடந்த பின்னும் இதிலிருந்து ஒருவன் தப்பித்தான். அவன் யார் என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.